இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஸ்வராஜ்யவாதிகளை பத்தியும் நீதிவாதிகளை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்வராஜ்ய கட்சியை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள புதுசா உருவான ஒரு அமைப்பு. அதே போல இந்த நீதிமான்கள் அப்படிங்கிறது யாரு குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நீதி கட்சி, தமிழ்நாட்டில் உருவானுச்சு இல்லையா, அந்த நீதி கட்சி பத்தி தான். ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் பண்றதால காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணார் இல்லைங்களா. ஸோ அதனால காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில தலைவர்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கவுன்சில்களையும் புறக்கணிக்கிறதா ஒரு சிலர் வந்து நின்னாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படின்னா அதாவது அவங்களோட விருப்பங்களை மாறாதவங்க, ஸோ காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா நிக்கிறவங்க தான் மாறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதே போல இவங்களுக்கு அகைன்ஸ்டா போரிட்டவங்கள மாறாதவர்களும் குறிப்பிட்டாங்களா. அதே போல இவங்களுக்கு கவுன்சிலுக்காக தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா போட்டியிட விரும்பும் மாற்று கொள்கைகள் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல நம்மளோட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே ரெண்டா பிரிக்கிறாங்க. மாறாதவர்கள் அப்படின்னும் மாற்று கொள்கை கொண்டவர்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தென் அதே போல இந்த ராஜாஜி அதே போல காந்தியோட ஆதரவாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கவுன்சில்ல தலைவர்கள் எல்லாமே உள்ள போகிறத தமிழ்நாட்டில இருந்து ராஜாஜி அவர்கள் எதிர்க்கிறாரு. இதனால காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல ரெண்டா பிளவுபடுது. தலைவர்கள் எல்லாருக்குமே அதிருப்தியை ஏற்படுத்த விதமா ஒவ்வொருத்தருமே நடந்துக்கிறாங்க. தென் அதே போல இந்த புறக்கணிப்புகள் எல்லாமே கண்டினியூஸா நடந்துகிட்டே வருது. தென் அதே போல மற்ற தலைவர்களுமே இந்த புறக்கணிப்பை கண்டினியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் இந்த எதிர்ப்புகள் அதிகமா வர நேரத்துல சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வராஜ் கட்சியை உருவாக்குறாங்க காங்கிரஸுக்கு உள்ளாகவே. ஸோ இவங்கெல்லாம் காந்தியடிகளோட அந்த இது ஒத்துழைமை இயக்கத்துக்கு வாபஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த காங்கிரஸோட கட்சிகளை மறுபடியும் தொடர்ந்து ஆதரிக்கப்பட்ட சில தலைவர்களால ஸ்வராஜ் கட்சி காங்கிரஸுக்கு உள்ளாகவே ஓப்பன் ஆகுது. தென் இந்த ஸ்வராஜ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்தியமூர்த்தியும் வந்து என்ன பண்றாங்க, தலைமை தாங்குறாங்க. தென் அடுத்ததா சுப்ராயன் அமைச்சரவை. ஸோ இந்த அமைச்சரவை தான் 1921 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. தென் அதுக்கப்புறம் அகைன் என்ன ஆகும் அப்படின்னா 1926 நடைபெற்ற தேர்தலையும் இந்த ஸ்வராஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து வெற்றி பெறாங்க. தென் நீதி கட்சி அடுத்தடுத்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன வந்திருக்கும், இந்த ஸ்வராஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சியோட கொள்கையோட படி இவங்க யாருமே இந்த பதவியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுயேட்சை கட்சி தலைவரான நம்மளோட பி சுப்ராயன் அவர்களை ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸுக்குள்ளவே இருந்து காங்கிரஸ் மூலியமா தேர்தலில் ஜெயிச்சு ஆனா சுயேட்சை இதுக்கு அமைச்சரான சுப்ராயன் அவர்களை முதலமைச்சராக சொல்லி ஆதரிக்கிறாங்க. ஸோ இதனால இந்த மிகப்பெரிய ஒரு தோல்வி இல்லையா இது காங்கிரஸுக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா 1930 தேர்தலை ஸ்வராஜ் கட்சியினர் யாருமே போட்டியிடல. அதனால நீதி கட்சி ஈஸியா ஜெயிக்குது. ஸோ 1921 ஸ்டார்ட் ஆன இந்த நீதி கட்சியோட வெற்றி 1937 வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். இடையில எந்த ஒரு கட்சியுமே பெருமளவில் ஜெயிச்சிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நீதி கட்சி வந்து இவங்க கிட்ட மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் படிப்படியா வளருது. ஜஸ்ட் நோட் இட் டவுன். 1926 என்னதான் ஸ்வராஜ் ஜெயிச்சாலுமே யார் சப்போர்ட் பண்றாங்க, சுப்ராயன் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ 1937 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் கண்டினியூ ஆகுது. ஓகே, தென் அடுத்ததா இந்த சைமன் குழு. இந்த சைமன் குழுவை எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1919 நம்மளோட மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த சீர்திருத்த மறுபரிசீலனை செய்ய சொல்லி தமிழகத்துல இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல என்ன நடந்திருக்கும், போராட்டங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த போராட்டங்களுக்கு இதுக்கு அது விசாரிக்கிற விதமா சைமன் குழு ஒன்று அமைக்கிறாங்க. அதே போல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமா நடைபெற்ற கலவரங்களை பத்தி ஆராய்வும். ஸோ அந்த கள ஆய்வுகளை பத்தி ஆங்கில அரசாங்கத்துக்கு சபை பண்றதுக்காகவும் ஒரு சைமனோட தலைமையில ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாங்க. ஸோ ஆனாலுமே இந்த சைமன் தூதுக்குழு எப்ப அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 அமைக்கிறாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சைமன் கமிட்டி 1927. இதோட தலைமை சர் ஜான் சைமன். ஸோ இந்த சைமன் குழுவை பொறுத்த வரைக்கும் இதுல இந்தியர்கள் வந்து யாருமே கிடையாது, எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான். ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இந்தியர்கள் யாராவது இருப்பாங்க, ஸோ இந்திய மக்கள் சார்பா அவங்க வந்து பேசுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த சைமன் கமிஷன்ல யாருமே இந்தியர்கள் இல்லாததால மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இது நாடுல வந்து மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்குது. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் கிடைக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இவங்க சைமன் கமிஷன் அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த சைமன் கமிஷன்ல இந்தியர்கள் யாருமே இல்லாததால அகைன்ஸ்ட் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லாருமே இந்த சைமன் குழுவை புறக்கணிக்குது. ஸோ இதனால எல்லா பகுதிகளிலுமே போராட்டங்கள் எதிர்க்குது. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில சைமன் குழுவை புறக்கணிக்கிறதுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் பிரச்சார குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுல எல்லாருமே வந்து மக்கள், மாணவர்கள்,
அந்த வணிகர்கள், வழக்கறிஞர்கள், ஸோ அதே போல இப்படி பல்வேறு தரப்புல இருக்க எல்லா அரசு சார்ந்த, அரசு சாரா பகுதிகள் எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்க யாரும் போகுறதில்ல, அதை யூஸ் பண்றதில்ல. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த 144 தடை போட்டா எப்படி வந்து ஊரே வெறிச்சோடி காணப்படுமோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல இருந்திருக்கு. தென் 1929 பிப்ரவரி 18ல சைமன் குழு சென்னைக்கு வருது. நோட் பண்ணிக்கோங்க. சைமன் குழு தமிழகத்துக்கு வந்தது 18th February 1929. ஸோ இந்த சைமன் குழு சென்னைக்கு வரும்போதே அவங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நிறைய வந்து நடக்குது. அதே போல சைமன் கமிஷனுக்கு எதிராக கருப்பு கொடிகள் நிறையவே தூக்கப்படுது. ஸோ இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்றாங்க, அதிக அளவுல இங்க குவிக்கப்படுறாங்க. ஸோ அப்படியே அந்த போராட்டத்தையுமே மக்கள் கூட்டத்தையும் அந்த காவலர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போராட்டம் அதிக அளவுல வெடிக்குது. தென் அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சைமன் குழு ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஸோ இந்த சைமன் குழுவோட அமைப்புமே தோல்வியில முடியுது. தென் அடுத்ததா பூர்ண ஸ்வராஜ்யம் 1920ல காந்தியடிகள் இந்த காங்கிரஸுக்கு தலைமை வைக்கிறார் இல்லையா, அப்பதானே இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் கொண்டு வந்த ஹோம் ரூலுமே என்ன ஆகுது, எந்த ஒரு பயனுமே இல்லாம மாறி போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு காந்தியடிகள் வந்து அந்த டைம்ல மக்களிடையே எல்லார்கிட்டையும் ஒரு பரவலான ஒரு மதிப்பை பெற்றிருந்ததால காங்கிரஸ்ல இணைந்த காந்தியடிகளால காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சியா மறுபடியும் உருமாறுது. ஸோ அப்படி உருமாறும் போது இங்க தமிழ்நாட்டிலுமே அந்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுல மாறுது. ஸோ இதுல 1927ல இந்திய தேசிய காங்கிரஸோட மெட்ராஸ் அமர்வு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட மெட்ராஸ் பகுதி, மெட்ராஸ் மாகாணத்துல இருந்த இந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தமிழக பகுதியை சுதந்திர பகுதியா அறிவிக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா. தென் அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா 1929ல முழு சுதந்திரம் பூர்ண ஸ்வராஜோட ஒரு இலக்கா கருதப்பட்டு 1930 ஜனவரி 26ல ஜவஹர்லால் நேருவால ராவி நதிக்கரையில சுதந்திர பிரகடனமா ஒரு தேசிய கொடி ஏத்துறாரு. இதை இயரை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 26 1930 ராவி நதிக்கரையில முதலா தேசிய கொடியை ஏத்துறாங்க. இதை யார் ஏத்துறா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏத்துறாரு. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா சைமன் கமிட்டிக்கு அகைன்ஸ்டா அரசியலமைப்புல ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்காக ஜவஹர்லால் நேருவோட தந்தையான மோதிலால் நேருவோட தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. இந்த குழு ஒரு பரிசீலனை செஞ்சு அறிக்கையா இந்திய தேசிய காங்கிரசுக்கு சமர்ப்பிக்குது. இது ஈர மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1929ல நடந்த காங்கிரஸ் மாநாடு எந்த பிளேஸ் நோட் பண்ணிக்கோங்க, லாகூர். அதே போல ராவி நதிக்கரையில முதலா இந்திய கொடியை வந்து சுதந்திரம், ஏதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டு 1930 ஜனவரி 26ல ராவி நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியை ஏற்றி வைக்கிறார். 26th January 1930 national flag was hosted by Jawaharlal Nehru. Place river, Ravi river. தென் அடுத்ததா உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகத்தை முதலா காந்தியடிகள் தண்டி வரை நடந்து போராட்டம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதே டைம்ல இங்க ராஜாஜி அவர்கள் வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ காந்தியடிகள் வந்து ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருப்பாரு. ஸோ எதுக்காக அவர் வச்சிருப்பாரு அப்படின்னா இந்த இந்திய சுதந்திரத்துக்காகவும் அவங்க ஆட்சி புரியறதுக்காகவும் சுயராஜ்யத்தை அடையிறதுக்காகவும் ஒரு சில கோரிக்கைகளை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போதைய வைஸ்ராய் வந்து அதை ஏற்காததால 1930 மார்ச் 12ல தண்டிக்கு நடைபயணம் மேற்கொண்டு உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்றாரு. நோட்டிட்டோம். 12 மார்ச் 1930 சால்ட் சத்தியாகிரகா.
இந்த ஆக்சுவலா உப்பு சத்தியாகிரகம் எதுக்காக ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் எடுக்கிற உப்புக்கு இந்தியர்களுக்கே வந்து இவங்க வரி விதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வரியை வந்து நீக்க சொல்லி காந்தியடிகள் பல விதங்கள்ல வந்து இவங்களுக்கு எத்தனையோ தடவை கடிதங்கள் எழுதியிருப்பாரு, கோரிக்கைகள் அனுப்பியிருப்பாரு, அறிக்கை விட்டிருப்பாரு. ஸோ இது எதுக்குமே அவங்க அடிபணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதே போல ஒரு சில கோரிக்கைகள் மற்ற விதத்திலையும் கொடுத்தப்போ காந்தியடிகளோட கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிராகரிக்கப்பட்டதால் இவர் என்ன பண்றாரு, உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுக்கிறாரு 1930 மார்ச் 12. ஸோ இதுல இந்த 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில இவங்க குடியேற்றுறாங்க இல்லையா. தென் அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா, ஜனவரி 30 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முழு விடுதலை அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க. ஸோ அதாவது ஆங்கிலேய ஆட்சிகள் எதுவும் கிடையாது, நமக்கு நாமே நம்ம தான் ஆட்சி பிடிக்க போறோம், நம்ம வந்து முழுமையா சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஜனவரி 30 ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ இந்த அறிக்கைக்கு அடுத்து முதலா இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதுவுமா ஒரு ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் தான் முதல் போராட்டமா அமையுது. ஸோ காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் 23 நாட்கள் நடக்கிறாரு. எத்தனை நாள்? 23 days. ஸோ இதுல மொத்தமா எத்தனை மைல்கள் நடக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 240 மைல். தென் அதே போல இவர் என்ன பண்றாரு, இங்க மார்ச் 12 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 போயிட்டு தண்டியில உப்பு எடுக்கிறாரு. ஸோ இதை என்ன பண்ணதுன்னா இந்திய அளவுல மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி உருவாக ஆரம்பிக்கும் போது காந்தியடிகள் மே 5 1930 தாரசனா சால்ட் ஒர்க் அப்படிங்கிற நிறுவனத்துல அத்துமீறி நுழைஞ்சு உப்பு எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ மே 5. ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து உலக அளவுல மிகப்பெரிய நிகழ்வா அந்த இடத்துல இந்திய விடுதலை மீது இயக்கங்களுக்கான ஒரு ஊண்டுதலையும் ஒரு உணர்வையும் உண்டாக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அங்கங்க ஒரு சில இயக்கங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இயக்கங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, அகைன்ஸ்டா மறுபடியும் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இங்க கிராமப்புறத்திலையும் நகரங்கள்ல என்ன பண்றாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அதே போல நாடகங்கள் பாடல்கள் மூலியமா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மக்களிடையே கொண்டு போறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விதமா போகும்போது சென்னையில வேதாரண்யங்கிற இடத்துல உப்பு சத்தியாகிரகத்துக்கு ராஜாஜி அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்யறாரு. ஸோ இது ராஜாஜி அவர்கள் தான் இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை வகிக்கிறாரு. ஸோ இவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாருங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சியில இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க வேதாரண்யத்துல போயிட்டு இந்த உப்பு சத்தியாகிரகத்தை முடிக்கிறாரு. ஏப்ரல் 28 முடிக்கிறாரு. ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 1930 திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரை. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்மளோட நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுங்கிற பாடலை இந்த இடத்துல தான் எழுதியிருப்பார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கண்டதில்லை கேட்டதில்லை யாரும் ஒன்று சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாடல் வரிகளை இந்த இடத்துல இந்த பேரணிக்காக அவரு எழுதுறாரு. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை வந்து ஆங்கிலேய அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி என்ன பண்றாங்கன்னா இவங்களோட கூட்டமைப்பை வந்து கூட்டமா கூடி இங்கிருந்து போயிட்டு உப்பு சத்தியாகிரகம் பண்றாங்க இல்லையா, இவங்களை எதிர்க்கிறதுக்காக இவங்களை அடக்கிறதுக்காக எவ்வளவும் காவல்துறையினர் அங்க வந்து குவிச்சாலுமே இவங்க எந்த ஒரு கூச்சலோ இல்ல ஒரு கலவரமோ அப்படி எதுவுமே பண்ணாம ஒரு அமைதியான பேரணியா இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுது. ஸோ இந்த இடத்துல ராஜாஜியோட சேர்த்து மொத்தம் 13 பேர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துல இந்த வேதாரண்யத்துல உப்பு எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஜெயில போட்டிருப்பாங்க. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட முதல் பெண்மணி அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இவங்க அடுத்ததா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட சட்டப்பேரவையிலுமே வந்திருப்பாங்க. ஸோ அதை ஃபியூச்சர்ல பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுல நோட் பண்ணிக்கோங்க, வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்ட முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. நோட் பண்ணியாச்சா? Just note it down. ருக்மணி லட்சுமிபதி 13th ஏப்ரல் 1930 திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். இது ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, ராஜாஜி. தென் அதே போல அங்க இந்திய அளவில் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் பண்ணது மார்ச் 1930.
தென் அடுத்த இந்த போராட்டங்கள் வந்து ஒவ்வொரு பகுதிகளா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்க உதயவனத்துல ஒரு முகாம் போடுறாங்க. இதுக்காக இந்த போராட்டத்துக்காக உதயவனத்துல ஒரு முகாம் அமைக்கிறாங்க. இந்த காவல்துறையில் வந்து இந்த முகாமை நீக்கி கோரி போயிட்டு போராட்டம் பண்ணவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கைகலப்பாயிருது. இந்த கைகலப்புல 3 பேர் கொல்லப்படுறாங்க. அடுத்ததாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல உபசத்தியாகிரகம் செய்ய முயன்றப்ப தொண்டர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உவரி, அஞ்சங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி, தருவைக்குளம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லையுமே இந்த உபசத்தியாகிரகம் நடத்தப்படுது. ஆனால் இங்கேயுமே அந்த உபசத்தியாகிரகத்தை காவல்துறையினால் கட்டுப்படுத்தப்படுறாங்க. இதனால மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஆலைகளிலுமே தொழிலாளர்கள் வேலைக்கு போகாம வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தில் பெண்களுமே ஈடுபடுறாங்க. ஸோ அப்படி இந்த உபசத்தியாகிரகம் மீறினதுக்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது திருப்பூர் குமரன். ஸோ இதே இடத்துல இந்த உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1932 ஒவ்வொரு இடங்களையும் போராட்டங்கள் நடக்கும் இல்லையா? அப்படி இந்த திருப்பூர்ல ஜனவரி 11 1932 திருப்பூர்ல தேசிய கொடியை ஏந்தினபடி தேசிய பக்தி பாடல்களை பாடினபடி மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு கூட்டணியா ஒரு அமைப்பா போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கவங்களை கலைக்கிறதுக்காக ஊர்வலம் போனவங்க மீது காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஒன்று ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த அட்டாக்ல தான் இந்த திருப்பூர் குமரன் கொல்லப்படுறாரு. இந்த திருப்பூர் குமரனோட இயற்பெயர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா குமாரசாமி. OKSR குமாரசாமி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து அடிபட்டு உயிரிழக்கிற நேரத்திலையுமே மண்ணில் விழுந்த போதும் அவர் கையில வச்சிருந்த இந்திய கொடியை வந்து கீழே விழாம கையிலேயே பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால இந்த அவரோட இறப்பு தருவாயிலையுமே என்ன பண்றாரு, நாட்டின் மீது உள்ள பற்றின் காரணமா அந்த கொடியை கீழே விடாம பிடிச்சிட்டு இருந்திருப்பாருங்கிறதா இந்த இடத்துல அவங்க சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ திருப்பூர் குமரனோட இறப்பு ஜனவரி 11 1932. சரிங்களா? ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் இந்த அளவுல தான் மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளோட தமிழக மக்களிடையே உருவாக்கி அங்கங்க இயக்கங்களை உருவாக்குறதுக்கும் தலைவர்கள் உருவாக்குறதுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறதுக்கும் ஒரு ஊன்றுகோலா இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. 11 ஜனவரி 1932 திருப்பூர் குமரனோட ஒரிஜினல் நேம் OKSR குமாரசாமி. ஸோ அவரோட இறக்கம் தருவாயிலுமே ஃபிளாக் வந்து நேஷனல் ஃபிளாகை கீழே விடாததால அதை ஹெயில்டு பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க, கொடிகாத்த குமரன் பேர் வச்சிருப்பாங்க. ஆயிரத்தி 1935 உருவான இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து இந்திய அரசாங்க சட்டம் வந்து 1919 ஒன்று வந்திருக்கு இல்லையா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மூலியமா. அதே போல 1935 இந்த ஒரு அரசு சட்டம் வந்திருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாகாணங்கள்ல சுயாட்சியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த 1935 மூலியமா. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குங்க, ஆனா இந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும், எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, நாங்க ஸ்டார்டிங்ல இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளிலுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, மாகாணங்கள்ல இந்த சுயாட்சியை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த சுயாட்சியை கேட்டுதான் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட இதை ஓபன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல இந்த இந்திய அரசு சட்டத்துல என்ன பண்றாங்க, ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட ஆலோசனைகளை ஆளுநர் வந்து நிராகரிக்கிறதுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் அவருக்கு 100% முழு சுதந்திரம் அந்த இடத்துல வழங்கப்பட்டது. ஸோ அப்ப அந்த இடத்துல ஆளுநரா யார் இருக்காங்க, ஆங்கிலேயர்கள் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சட்டமா மாற்றணுமா மாற்றக்கூடாதுங்கிற முடிவு எல்லாமே யார் எடுப்பா, ஆங்கிலேயர்கள் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் 1937 தேர்தல் நடக்குது. ஸோ இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையுது, நீதி கட்சி இந்த இடத்துல தோல்வி அடையுது. இந்த 1937 வரைக்குமே நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கும். ஸோ ஒரு சில காரணங்களால நீதி கட்சி மீது உள்ள அதிருப்தியும் காந்தியடிகளோட அந்த ஒரு அதிர்வலைகளும் வந்து அவரோட அகிம்சை வழியான போர் முறைகளுமே என்ன பண்ணிருக்கும், மக்களை வந்து வெகுவா காங்கிரஸ் பக்கம் இழுத்திருக்கும். அதே போல காமராஜர் ஐயா இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்கள் எல்லாரையும் மறுபடியும் காங்கிரஸ் பக்கம் ஈர்த்திருப்பாங்க.
சோ இந்த 1937 வெற்றி பெற்றது மூலமா ராஜாஜி அவர்கள் காங்கிரஸோட அமைச்சரவையை உருவாக்குறாரு தமிழகத்துல. அவர்தான் அன்றைய முதலமைச்சர் 1937. சோ இவர் என்ன பண்றாருன்னா, இவங்க 1937 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் சேலத்துல ஒரு சோதனை முறையில இங்க மதுவிலக்கை அமல்படுத்துறாரு. சோ கள்ளுக்கடைகள் எல்லாத்தையும் மூடுறாரு. சோ அப்படி மூடுறதுனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படும் இல்லையா? சோ அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்துறதுக்காக என்ன பண்றாரு? சேல்ஸ் டாக்ஸை அறிமுகப்படுத்துறாரு. அதாவது விற்பனை வரியை அறிமுகம் பண்றாரு. சரிங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. விற்பனை வரியை முதல்ல தமிழகத்துல அறிமுகப்படுத்தினது ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி. முதல் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் சேலம். சோ இந்த இடத்துல தான் டி பிரகாசத்தோட தலைமையில அவரோட வழிகாட்டுதல் மூலமா ஜமீன்தாரி முறைகள் இருக்கு இல்லையா? சோ ஜமீன்தார்கள் அவங்களோட நிலத்தை எல்லாருக்கும் குத்தகை விட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நிலங்கள் வந்து சொந்தமானதாக இருந்தாலும் ஆண்டு கணக்கா அவங்க உழைச்சிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன இருக்காது, அளவுக்கு மீறின சொத்துக்களை வந்து ஜமீன்தார்கள் வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைக்கிறதுக்கு இந்த ராஜாஜியோட குழு பரிந்துரை பண்ணது. இதுவுமே அவங்களோட ஒரு முக்கியமான வெற்றி. அதே போல அடுத்ததா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது. ஸோ இந்த இடத்துல இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இரண்டாம் உலக போர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்தியர்களோட எந்த ஒரு விருப்பமும் இல்லாம ஸோ அன்றைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் தலைவர்களை கிட்ட எந்த ஒரு அட்வைஸுமே இந்த மாதிரி வந்து போர் நடக்குது, போருக்கு சப்போர்ட்டா மறுபடியும் வந்து இந்தியர்களை பயன்படுத்த போறவங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு இரண்டாம் உலக போர்ல கலந்துக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்க போர் உருவாகுது இல்லையா? அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த அரசு வந்து அவங்களோட கட்சியை கலைக்கிறேன், ஆட்சியை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்றாங்க. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது. எந்த வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை 9, 1939. இதே காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. இதை யார் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வைத்தியநாதர் ஹரிஜன சேவகத்தோட சங்க தலைவர், அவர் தான் மதுரையில இருந்து ஹரிஜன சங்க தலைவரும் அதோட செயலாளருமான எல்.என். கோபால்சாமியும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தாழ்த்தப்பட்ட வகுப்புக்கு எதிராக ஆலய நுழைவு போராட்டம், ஆலயத்துல நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா அங்க போராடி ஆலயத்துலையும் நுழையிறதுக்கு அங்க குறிப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஆதரவின் மூலயமா 1939 ஆலய நுழைவு போராடுறதுக்கு இவங்க தான் உள்ள போகணும், இவங்க போகக்கூடாது அப்படின்னு இருந்த பாகுபட்ட மொத்தமா கலைஞ்சு எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1939. 1939 டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் 1939 கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா எல்லா மக்களும், அனைத்து தரப்பு மக்களுமே ஆலயத்துக்குள்ள போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ தென் அடுத்ததா முக்கியமா ஒரு போராட்டம் அடுத்தது இங்கதான் வருது. ஸோ இந்த ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்தார்ல 1937, அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்தி திணிப்பை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ வரைக்குமே இந்தியாவில் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா நடந்துட்டு இருக்க இந்த இந்தி திணிப்பை ராஜாஜி காங்கிரஸ் கட்சியில இருக்கும் போதே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை ஒரு திணிப்பை தமிழகத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இது எதிர்த்து பல்வேறு தரப்புல அவருக்கு அகைன்ஸ்டா கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கும். ஸோ இந்த இந்திய எதிர்ப்புக்கு அகைன்ஸ்டா ஈவேரா பெரியார் வந்து என்ன பண்றாரு, ஒரு பிரச்சாரத்தை சேலத்துல தொடங்குறாரு. ஸோ இந்த சேலத்துல நடந்த பிரச்சாரத்துல எல்லா விதமான மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவா அவர் கூட சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் நடந்ததால கடைசியில இவங்க என்ன பண்றாங்க, மக்களோட கோரிக்கைகளை ஏற்று ராஜாஜி அவர்கள் இந்த இந்தி பாடமொழியை இதுல இருந்து நீக்கிறதுக்கு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை ஆளுநருக்கு அனுப்புறாரு. ஸோ ஆளுநர் வந்து அதை ஏற்று இந்தியை வந்து கட்டாய பாடத்துல இருந்து விலக்குறாங்க. அடுத்ததா 1942
வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மிண்டமார்லி சீர்திருத்தம் வந்திருக்கும். தென் 1935 நடந்த இந்திய சட்டம். தென் அடுத்ததா வந்து நம்மளோட சைமன் குழுவோட தோல்வி. இது எல்லாத்தையுமே சரி கட்டுற விதமா கிரிப்ஸ் குழு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க வந்து இண்டிபெண்டன்டா விட்டா மக்கள் கிட்ட இந்தியாவை இவங்க கிட்ட இண்டிபெண்டன்டா விட்டா இவங்க வந்து அரசியல் வந்து ஒழுங்கா பண்ணுவாங்களா, ஸோ அரசியல் அமைப்பு எந்த மாதிரி இருக்கும், ஸோ அமைச்சரவை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, எல்லா விஷயங்களையும் கொண்டு வரதுக்காகவும் அதே போல ஒவ்வொரு பகுதிகளில் இருக்க பொருளாதார நிலையை ஆராயறதுக்காகவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு, இப்போ கரண்டா என்ன வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த கிரிப்ஸ் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிரிப்ஸ் குழு என்ன பண்றாங்க அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8 இவங்களுக்கு அகைன்ஸ்டா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் முன்வைக்கிறார். ஸோ இந்த இதுல தான் செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஒரு முழக்கத்தை விடுறாரு. செய் அல்லது செத்துமடி, இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் காந்தியடிகள். ஜஸ்ட் நோட்டிட்டோம். ஸோ இந்த கிரிப்ஸ் குழுவோட அகைன்ஸ்டா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து இந்திய அளவில் மறுபடியும் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்ததால நைட்டோட நைட்டா இருக்க எல்லா காங்கிரஸ் தலைவர்களையுமே உடனுக்குடனே கைது பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசியல் தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் அந்தந்த இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கே தெரியாம முன்னாடி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துல தான் பம்பாய்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து காமராஜ் ஐயா அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த ரயில் இருந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்குவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஷன்ல அங்கங்கேயே எல்லா தலைவர்களுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, காவல்துறை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முன்னாடியே அரக்கோணத்திலேயே இவர் பம்பாயில இருந்து வந்த ரயில இருந்து இறங்கிறார். தென் அடுத்தது அங்கிருந்து இறங்கி வெளியில வந்து காங்கிரஸ் தலைவர்களையே தப்பிச்சது இவர் ஒருத்தர் தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் மக்களோட மக்களா இணைந்து மக்களை ஒன்று திரட்டி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அகைன்ஸ்டா காமராஜர் ஐயா அவர்கள் குரல் எழுப்புறாரு. ஸோ இந்த நேரத்துல ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் ஒன்று சேர்ந்து துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இந்த துண்டு பிரசுரங்கள் மூலமா அவேர்னஸை கொண்டு வர நினைக்கும் போது இந்த ஆங்கிலேயரோட காவல்துறை இவங்க 2 பேருமே கைது பண்ணி ஜெயில போடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மூலமா போராட்டம் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அடிதடி வெட்டுக்குத்துன நிறைய நடந்து அதுல இழப்புகளுமே நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நோட் பண்ணியாச்சா? இந்த போராட்டத்து மூலமா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை வந்து இங்க இந்தியர்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிலேயர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஓகே இதுக்கு மேல இவங்க கிட்ட போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மூலமா அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளா இந்தியாவை நம்மகிட்டே ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல அந்த ஒரு அவங்க முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்கமா அந்த நேரத்துல இருந்தது. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இயக்கத்துல இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இது பண்றதுக்காக என்ன பண்றாங்க, பல்வேறு பகுதிகளில் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு அகைன்ஸ்டா போராடுறாங்க. பல்வேறு பகுதிகளில் அந்த தொலைபேசி பகுதிகளில் அதே போல தபால் நிலையங்கள்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துற அளவுக்கு மக்கள் என்ன பண்றாங்க, அவ்வளோ கொந்தளிச்சு ஆங்கிலேயருக்கு அகைன்ஸ்டா போராட்டங்கள் பண்றாங்க. அதே போல தொலைபேசி இணைப்புகளை துண்டிக்கிறது, கல்லூரிக்கு காலேஜுக்கு போகாம இருக்கிறது, அதே போல இந்த மருத்துவமனை வளாகங்கள் தவிர்த்து மற்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, காவல்துறை பகுதிகளாக இருக்கட்டும், நீதிமன்றங்களா இருக்கட்டும், கவுன்சில்களா இருக்கட்டும், ஸோ இது எல்லா பகுதிகளுமே கம்ப்ளீட்டா புறக்கணிச்சு ஆங்கிலேயருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சக்தியா இந்த ஒத்துழைமை இருக்குது சார். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முன்மொழிச்சு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குற அளவுக்கு இந்த இயக்கம் மாறுது.